ஹாய் ஹலோங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவல்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட பையனுக்கு ஒரு பிரச்சனைனா, அவங்க அம்மா என்ன வேணா பண்ணுவாங்கங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் எல்லார் வீட்லயும் அவங்க அப்பா மட்டுமே ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கூட அந்த பையனுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கலாம். ஸோ இந்த கதையும் அதே மாதிரி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு கார்லா. இவங்க ஒரு டிவோர்ஸ்டு மதர். இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு பிராங்கி. ஸோ வழக்கம் போல அவங்க அம்மா அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஓனர்கிட்ட நாளைக்கு என் பையனை நான் பார்க் கூட்டு போறேன், எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பையன், ஐயோ ஜாலி அம்மா, நாளைக்கு செம்மையா போய் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கார்ல அவன் பையனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பையனோட கையில ஒரு ரெக்கார்டிங் மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா இல்லாத குறைய தீக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாடுற கண்ணா, அம்மா இருக்கேன், எதுனாலும் அம்மாட்ட சொல்லுன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பார்க்குக்கும் போயிடுறாங்க. அங்கே வந்து பயங்கரமாக எல்லாரும் ஆட்டனமும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா ரொம்ப கூட்டமாக இருக்கு, ஸோ அங்கே இங்கேன்னு போய் தொலைஞ்சிடக்கூடாது, அம்மா கையை பிடிச்சிட்டே தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மான்னு அந்த பையனும் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த காலில் சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து லீகலாக மூவ் பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய சேலரி இருக்கிறதுனால அவங்களால தான் நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்தாலும் வந்துடும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் ஓகே தாங்க, ஆனால் என் பையனை நான் தான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவன் எங்கே பண்ணோன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அவனை எங்கேயுமே காணோம். ஸோ அவங்க அம்மாவும் அந்த பார்க்கு ஃபுல்லாக எல்லா இடமும் போய் தேடிட்டே இருக்காங்க. டேய் ஃப்ராங்கி, ஃப்ராங்கி இருக்கியாடா? ஒரு பெஞ்சில் அவனோட அந்த ரெக்கார்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் போல. ஸோ அவங்க அம்மாவும் மறுபடியும் ஃப்ராங்கி எங்கடா பொண்ணுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன்று நிற்குது. அந்த காருக்குள்ள ஒரு குண்டான ஒரு பொம்பளை நம்ம ஃப்ராங்கியை உள்ள தள்ளிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்தவங்க அம்மா பயங்கரமாக கத்திட்டு ஓடி போறாங்க. ஒரு வழியா அந்த கார் பக்கத்தில் போயிட்டு அந்த காரை பிடிச்சிட்டே தொங்கிட்டு போறாங்க. ஆனால் அந்த கார் நிற்காம போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுமே அந்த கார் வேகமாக அவங்களை தள்ளி விட்டு போயிருது. ஸோ அவங்க அம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருந்த ஃபோனுமே ரோட்ல கீழே விழுந்துருது. இதை பார்க்காம அவங்களும் ஓடிடுறாங்க. ஸோ அதே ரோட்ல தான் அவங்களோட கார் நின்றுட்டு இருக்கும். ஸோ அவங்க கார் எடுத்துட்டு பின்னாடி துரத்துட்டே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சடனாக ஒரு சிக்னல் ஒன்று போட்டுருவாங்க. ஸோ சடனில் அந்த சிக்னலில் நின்றுட்டு அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த கார் போயிட்டு இருக்கும். அந்த காரில் போயிட்டு அடிச்சு பார்ப்பாங்க. அவன் திறக்கவே மாட்டாங்க. ஸோ முன்னாடி உள்ள கார்லையும் ஹெல்ப் கேட்பாங்க, ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. ஸோ திரும்ப கார் எடுத்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இந்த காரு காணாமல் போயிடும். இதனால டக்குன்னு அவங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே பாரு கடவுளே, நான் இது வரைக்கும் நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, என் பையனை மட்டும் எனக்கு எப்படியாவது காமிச்சிரு, இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்க மாட்டேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நவருது. பார்த்தா அவங்க கடத்திட்டு போன கார் உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை துரத்திட்டே போறாங்க. ஸோ அந்த காரும் ஒரு மாதிரி டேக் டைவர்ஷன் ஆகி டக்குன்னு ரைட்ல உள்ள ரோட்டுக்கு திரும்பிடுது. இவங்க அதை கண்டுக்காம அதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. இவங்க யோசிக்காம பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வேகமா வந்து திருப்பி மறுபடியும் அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துல போயிட்டு இருந்தவன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கேட்கறான். அவங்க சொல்றாங்க, என் பையன் ஒருத்தன் கடத்திட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் சேஸ் பண்ணி பிடிங்க, இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஆனா அவனுக்கு சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. இவங்களும் எவ்வளவு கத்தி பாக்குறாங்க, அவனுக்கு சுத்தமா கேட்கல. போயாயோ உன்னால நான் அதை விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டே போறாங்க. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த காரோட பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆகுது. அந்த பொம்பளை இருக்கா இல்லையா, அந்த பையனை வந்து மிரட்டுறா. உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாங்க, அதாவது அவங்க அம்மா காருக்கு முன்னாடி. ஸோ அது மூலியமா அவங்க ஏதாவது கார் நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லி. இருந்தாலுமே அவங்க நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எப்படியாவது நம்ம பையனை நீட்டே ஆகணும்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல உள்ள அந்த குண்டமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ பையன் மேல கத்தி வச்சு மிரட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்க அம்மா ஒரு மாதிரி நடுங்கி போயிடுறாங்க. உள்ள குண்டமா சொல்றா, இங்க பாரு, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பையனை இங்கேயே அறுத்து போட்டுருவேன், அங்கேயே நிப்பாட்டுன்னு சொல்றா. சரின்னு சொல்லி அவங்களுக்கு வேற வழி தெரியாம கார் அப்படியே ஸ்லோ பண்றாங்க. அவங்களால அப்படியே விட முடியல. ஸோ இன்னொரு ரோட்டை கனெக்ட் பண்ணி அங்க பின்னாடி இருந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பையன்கிட்ட இருந்து தூரமா போயிட்டே இருக்காங்க. இன்னொரு ஒரு லைன் ஒன்று கனெக்ட் ஆகும். ஸோ அது மூலியமா கொஞ்சம் தூரமா இருந்து அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு இந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ற ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அவன் பையனோடது, அதை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அதுல வந்து கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது அவங்க எப்படி அவங்க பையனை கூப்பிட்டு போனாங்கிறதுல இருந்து எல்லாமே. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. போயிட்டு, தம்பி ஒன்றும் இல்லைடா, அம்மா வந்து உன் பக்கத்துல தாண்டா வந்துட்டு இருக்கேன், நான் இப்போ ஒன்று விட்டுற மாட்டேன்டான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வேகமாக துரத்திட்டு வராரு. இங்கே மாதிரி நீங்கள் ஸ்பீடாக போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பக்கத்தில் வந்து கத்துறாரு, வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. அவங்க வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரருக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை. இங்கே பாருங்க, நான் வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க காரு நம்ம ஹீரோயினோட காரை இடிக்க வருது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த போலீஸ்காரர் மாட்டிக்கிறாரு. அப்படியே அந்த போலீஸ்காரரை நடுவில் நசுக்கிட்டே இருக்காங்க.
ஒரு டைம்ல அந்த போலீஸ் பைக்கே கீழே விழுற அளவுக்கு தள்ளி விட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விட்டுறதா இல்ல, பின்னாடி துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா கார் ஆட்டோமேட்டிக்கா போய் நிக்குது. அங்க இருந்து வெளியில ஒருத்தன் வரான், ரொம்ப ஹைட்டா இருக்கான். அவன் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையா பின்னாடி ஓடி போயிருன்னு சொல்றான். இது கேட்டு இருந்தவங்க ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போறாங்க. என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, பின்னாடி துரத்திட்டு வந்து அவனை இடிக்கிறதுக்காக வராங்க. அவங்க பையனை வச்சு திரும்பி வரட்டுறாங்க. சரி என்ன விட்டுருங்க, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், இந்தாங்க என் பர்ஸ், இதுக்குள்ள கிரெடிட் கார்டுல இருந்து எல்லாமே இருக்குது, பின் நம்பர் கூட நான் சொல்றேன், தயவு செஞ்சு என் பையனை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருங்க, அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றாங்க. சரின்னு அந்த வளர்ந்து கேட்டவனும் சரி ஓகே உங்க பர்ஸை தூக்கி போடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பர்ஸையும் தூக்கி போட்டுறாங்க. அந்த ஹைட்டானாலு அந்த பர்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாரு. சரி ஓகே நான் தான் கொடுத்துட்டேன்ல, என் பையனை விடுங்கன்னு சொல்றாங்க. அந்த கார்ல இருந்து இன்னொரு அந்த குண்டமா வருது. ஸோ அது பக்கத்துல வருது, வந்துட்டு ரொம்ப சாஃப்டா பேசுது. இங்க பாருங்க ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் காரை திறங்க, நான் ஃபர்ஸ்ட் உள்ள உட்காந்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தயங்குறாங்க, இவங்கள உள்ள ஏற்றினா இவங்களால நமக்கு எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு $100 பணம் தேவை, உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்கு, எனக்கு $100 மட்டும் எடுத்துத்தாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகே எடுத்துறேன்னு சொல்லி உள்ளே ஏற சொல்றாங்க. ஸோ அந்த பொம்பளையும் ஒரு மாதிரி மிரட்டிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒரு டனல் வருது. அந்த டனலுக்குள்ள கார் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கழுத்து நெரிக்கிறாங்க. ஹீரோயின் அது எப்படியோ சமாளிச்சு அப்படியே அந்த குண்டு பொம்பளைய வெளியே தள்ளி விட்டுறாங்க. உங்களுக்கு முன்னாடி தான் அவங்க பையனை கடத்திட்டு போன கார் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஓரமா நிக்குது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த குண்டம்மாவோட ஷர்ட் எடுத்து அதுல கை வச்சு சும்மா சிக்னல் காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த முன்னாடி போயிட்டு இருந்த காரு சரின்னு சொல்லி அவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள அந்த குண்டமா இல்ல. திரும்பியுமே அவங்க பையனை வச்சு அவங்க அம்மாவை ரொம்பவே மிரட்டுறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் காரை நிப்பாட்டிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு கடத்திட்டு போயிட்டு இருந்த காரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்தவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சு, இந்த காரில் உள்ள சின்ன பையன் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரும் சொல்றாரு இல்லை இங்கே ஒருத்தன் இருந்தான், அவன் ஒரு சின்ன பையனை கையை பிடிச்சி தர இழுத்துட்டு கூட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கு இவங்க சொல்றாங்க அது என் பையங்க, அவங்க என் பையனை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு போலீஸ் பின்னாடி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ வந்தாலும் சொல்றான் பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க உள்ள லேடி இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி என் பையனை காணோம், இதான் என் பையனோட போட்டோ, என் கண்ணு முன்னாடியே என் பையனை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், அந்த ரெக்கார்டிங் எல்லாமே இந்த சிஸ்டம்ல இருக்குது, தயவு செஞ்சு எங்க பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க இங்க பாருங்க இங்க ஆள் இல்ல, ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் பக்கத்துல ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு கால் பண்ண போறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ண போறாங்க. அப்படி கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்குது. அதுல மிஸ்ஸிங் சைல்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெகுலராகவே இந்த சிட்டில நிறைய சின்ன பசங்களை கடத்திட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அள்ளு விட்டுருது. அட பாவீங்களா, அவங்க நம்பினா சத்தியமா அவ்வளவுதான், நம்மளே போனாதான் கண்டிப்பா நம்ம பையனை காப்பாற்ற முடியும்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. ஸோ அந்த காரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலுமே அந்த கார் அவங்களை இடிச்சிருது. அவங்களோட ஃபியூவல் டேங்க் வர எம்டி ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதை பதிச்சு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. அந்த காரை இடிச்சு பாக்குறாங்க, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து உங்க கார் லோ ஃபியூவல் ஆகிருது, உங்க காருமே அங்கேயே நின்றுது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஸோ நம்ம ஓடுவோம்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு ஓடுறாங்க. இருந்தாலும் அவங்களால முடியல. பின்னாடி ஒரு கார் வருது. ஸோ அந்த கார்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க, தயவு செஞ்சு என் பையனை கடத்திட்டு போறாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கும் அந்த ஆளு என்ன சொல்றீங்க, இது ஒரு டெத் என்ட்டு, எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஹீரோயின் உள்ள ஏறுறாங்க. அந்த கார் வேகமாக வந்து இடிச்சிருது. இடிச்ச இடத்துல ஹீரோயின் ரொம்பவே டயர்டாக்கி அங்கே இங்கே ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஓட்டிட்டு இருந்தவன் ஆள் காலி. ஸோ அந்த இடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு எப்படியாவது கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ ஹீரோயின் அவ கத்தி வாங்கி அவனே கொண்டுறாங்க. ஸோ அவன்கிட்ட ஒரு ஐடி கார்டு இருக்கும், ஸோ அது டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. ஸோ அந்த இதில் அவங்க அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு எட்டி பார்த்தா அந்த குண்டம்மா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறா. ஸோ அதான் அவங்க வீடுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அவங்க யாருக்கும் தெரியாமல் போயிடுறாங்க. போயிட்டு அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கு, அந்த டெலிஃபோன்ல இருந்து போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸ் இன்ஃபார்மும் பண்றாங்க. சொல்றாங்க நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ்ல அங்கே இருப்போம்னு சொல்லி. 15 மினிட்ஸ் தான், நான் இங்கே உயிரை பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த குண்டமா உள்ள வந்துடுறாங்க. ஸோ உள்ள வந்துட்டு அந்த டெலிஃபோன் இருக்க இடத்த பார்க்குறாங்க, டெலிஃபோனை காணும். ஸோ இங்கே நேரமே சரியில்லை, இங்கே ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு இங்கேயோ கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் எல்லா ரூமையும் போய் செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ணிருக்கும் போது ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க பையன் தான். ஏய் கண்ணா, அம்மா வந்துட்டேன்டா, என்னானாலும் சரி உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேண்டா, பயப்படாதான்னு சொல்கிறாங்க. ஸோ சடனாக ஒரு பெரிய சவுண்ட் வருது. ஸோ என்னடான்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அந்த குண்டம்மா வீட்டுக்குள்ளே வந்துருது. ஸோ அந்த சின்ன பையனோட அம்மாவும் அங்குள்ள 2 பசங்க இருக்காங்க, எங்களையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் அவங்க எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அப்படின்னு அவங்க பையனை மட்டும் வெளியே கூட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ வெளியே போயிட்டு அந்த போட்டிங்லாம் ஃபிஷிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது பக்கத்தில் அவங்களுக்கு திசை திருப்பிட்டு அவங்க காலை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. அந்த குண்டம்மாவை தண்ணிக்குள்ளே வச்சு எப்படியோ கதையை முடிச்சிடுறாங்க.
அப்படியே அவங்களோட சின்ன பையன்கிட்ட சொல்கிறாங்க, டேய் கண்ணா எதுவுமே யோசிக்காத, எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம், இந்த 2 சின்ன பசங்களை மட்டும் காப்பாற்றிடுவோம்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே கன் எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான். நான் பக்கத்து வீட்டில் உள்ளவன், இங்கே ஒரே சவுண்டாக இருக்கு, முதல்ல யார் நீன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினும் அந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க, என் பையனை வந்து கடத்திட்டாங்க, இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் சில பசங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கடத்தி வச்சிருக்காங்களா, என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, கொஞ்சம் மேலே பாருங்க, மேலே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அவனும் மேலே பார்க்குறான். மேலே பார்த்துட்டு 2 பசங்களா ஒழுங்கா கீழே வாங்கடா, இன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய டவுட் வந்துருது. அதாவது இங்க மேலே பசங்க இருக்காங்க தான் சொன்னேன், அந்த 2 பசங்க, அதுவும் பசங்கன்னு நான் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை, இதில் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு மாதிரி முழிக்கிறான். நம்ம கண் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அவனையுமே போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு அவனோட பையனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்து போலீஸ் வந்து ஹெலிகாப்டரோடையும் கார்லேயும் வந்து அவங்களை காப்பாற்ற வந்துடுறாங்க. உங்களோட போலீஸ் எல்லாரையும் மீட்டிட்டு அப்படியே வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சிட்டியில் வந்து ரொம்ப பெரிய ஏஜென்ட். இவங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைய கடத்திருக்காங்க, உங்களால் தான் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இவ்வளோ பேரோட லைஃப்பை காப்பாற்றினால அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவாக அந்த சிட்டி ஃபுல்லாகவே கொண்டாடப்படுறாங்க. அப்படியே அந்த கதை முடிஞ்சிருது. நம்ம லைஃப்லையுமே நிறைய பேரோட அம்மா ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் என் வாய்ஸும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களை வந்து சேரும்.